நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காரு. அவரு வாழ்ந்திருக்காருன்னு சொல்லணும். அந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு எல்லாமே. செகண்ட் பார்ட்ல அவருக்கு கிளைமேக்ஸ்ல தான் வரும். ரொம்ப பெருசா எதுவும் கான்ட்ரிபியூஷன் கிடையாது. விஜய் சேதுபதி தான் மெயின் ஸ்ட்ரீம். ஸோ ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பாலிடிக்ஸ் ஃபுல்லா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இன்டர்வல் பிளாக் இன்னும் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. அன்எக்ஸ்பெக்டடா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அன்எக்ஸ்பெக்டடான சீன் தான். அப்படி சொல்ல முடியாதுமா. எல்லா சீனுமே இம்பார்ட்டன்ட் படத்துல. ஸோ எல்லாமே தான் பார்க்கணும். இது வந்து லென்த் படம் வந்து கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது லென்த்தா இருக்கு. ஸோ ஃபுல்லாவே பார்க்கணும். அப்பதான் புரியும் கதை. அவரு இளையராஜா சேர்ந்துட்டாரு. தெய்வங்க அவரு இன்னும் சொல்ல முடியல. நல்லா இருக்கு ப்ரோ படம். விஜய் சேதுபதி வாழ்ந்திருக்காரு அந்த கேரக்டராகவே. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. மஞ்சு வாரியர்ல இருந்து விஜய் சேதுபதி கூட ஒரு தோழர் கேரக்டர் வருவார் பாருங்க. அதான் வடச்சென்னையில் வருவார் பாருங்க. போலீஸா இவரோட செந்திலோட மச்சான். அவர் கேரக்டர் சூப்பரா இருக்கு. சூரியம் நல்லா நடிச்சிருக்கு. எல்லாமே சேத்தன்ல இருந்து எல்லாமே. ஃபர்ஸ்ட் பார்ட் கம்பேர் பண்ணா செகண்ட் பார்ட் நல்லா வெயிட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டும் நல்லா இருக்கும். செகண்ட் பார்ட் இன்னும் நல்லா வெயிட்டா இருக்கு. லாஸ்ட் ஒரு ½ போர்ஷன் இன்னும் நல்லா இருக்கு. தரமா இருக்கு. இன்டர்வல் பிளாக்லாம் மாசா இருக்கு. இன்டர்வல் பிளாக்கும் ஓப்பனிங் சீனும் சூப்பரா இருக்கும். கென் கருணாஸ் கூட நல்லா நடிச்சிருக்காரு. சூர்யா ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் கம்பேர் பண்ணா சூரி கொஞ்சம் கம்மி தான். பட் ஓகே தான். அந்த அளவுக்குலாம் ரொம்ப கம்மிலாம் சொல்ல முடியாது. அவர் கொடுத்த போர்ஷன் அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. அரசியல்லாம் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல் கொடுத்துருக்காங்க படத்துல. இந்த காலத்துல எப்படி இருந்ததோ அந்த அரசியல் நல்லா இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. ஒரு அந்த ஹேர் ஸ்டைல்ல இருந்து காஸ்டியூம்ல இருந்து அவரோட மேக்கப்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் தான் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, கண் கலங்கி வருவாங்க கிளைமேக்ஸ்லாம். அந்த அளவுக்கு நல்லா வர்த்தான ஒரு படமா இருக்கு. தேர்ட் பார்ட் லீடுலாம் இல்லை ப்ரோ, அவ்வளோதான். இதோட 2 பார்ட் தான், அதோட முடிச்சிட்டாங்க. செம்மையா இருந்தது, சூப்பரா இருந்தது. பிடிச்ச சீன் வந்து சூரி வந்து ரொம்ப அமைதியா இருப்பாரு. அங்கங்க ஒரு சில இது அவராலே முடியாம தட்டி கேட்பாரு. அந்த சீன்ல ஒரு 2 சீன் வந்திருக்கும். சூப்பரா இருந்தது. கிளைமேக்ஸும் செம்மையா இருந்தது. அவங்க ரோல் செம்மையா இருந்தது. அவங்க ஒவ்வொரு டைலாக் சொல்றது, போலீஸ் பிடிச்சிட்டு அவங்கள காட்டுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க, போலீஸே உட்காந்து மண்டே கழுவிட்டு இருப்பாரு. அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆமா, செம்ம லுக். அது இன்னும் கொஞ்சம் எங்க காட்டியிருந்தாங்க ஃபர்ஸ்ட். அது இன்னும் நல்லா இருந்தது. 90s வைப், அப்படியே அந்த லுக், அந்த பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருந்தது. இந்த படத்துல ஒவ்வொன்றும் நமக்கு இப்ப இருக்கு அப்படின்னா அது எல்லாமே ஒவ்வொருத்தவங்க இந்த மாதிரி பேசி ஒவ்வொருத்தவங்க இறந்துதான் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்க கன்வே பண்ணியிருக்காங்க, எந்த அளவு நம்ம கஷ்டப்பட்டு முன்ன வந்திருக்கோம் அப்படின்னு. எல்லாமே செம்மையா இருந்தது. அவங்க வந்து ரொம்ப ஃபீமேல், இது போல்டா, அந்த ஒரு கம்யூனிஸ்ட்ல இருக்கவே பயப்படுவாங்க. ஆனா ஃபீமேலா நின்று அவங்க என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட இருந்தாங்க. அது லவ் சரி, எல்லாமே சரி, எல்லாமே சூப்பரா இருந்தது. கிளைமேக்ஸ் தாறுமாறா இருந்தது, அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸ். ஸோ பாருங்க, உங்களுக்கே அப்படி சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே ப்ரோ, ஸ்டோரி டெல்லிங் தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஓகே, நல்லா இருந்துச்சு. இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்டோரி அப்பதான் ஆரம்பிச்சாங்க. இந்த பார்ட் பரவாயில்ல, சூப்பர் ப்ரோ. மெயினாக எல்லாம் நாமளே சொல்லிட்டு அப்புறம் பார்க்குறாங்க, எப்படி வர்றாங்க வந்து பார்க்கட்டும் ப்ரோ, நல்லா இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. விஜய் சேதுபதி செம்ம. ரெண்டுமே சூப்பர். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வேகமாக போச்சு, செகண்ட் எமோஷனலாக கண்டு போயிருந்தேன். சூப்பராக இருக்கும். சாங்ஸ் நல்லா இருக்கு. சூப்பர். அந்த அளவுக்கு இல்லை, கம்மி தான். விஜய் சேதுபதி தான் மேக்ஸிமம். பழைய காலத்தை பற்றி சூப்பர், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒர்த்து பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு ஹைப் இருக்கும், அந்த ஹைப்புக்கு பே ஆஃப் இந்த படத்தில் இருந்த மாதிரி இல்லை. கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங் தான் இருந்துச்சு, ஆனால் படமாக அது வந்து ஒரு நல்ல படமாக ஃபீல் ஆகலை. சொன்ன விஷயத்த கரெக்டாக சொல்லிட்டாங்க, ஆனால் டெக்னிக்கலி ரொம்ப மோசமாக தான் இருந்தது. கலர் கிரேடிங்கே சொல்லலாம். அப்புறம் டைலாக்ஸ் ஆஸ் யூஷுவல் வெற்றிமாறன் படத்தில் வந்து டைலாக்ஸ் நிறைய ரீரைட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் இதில் வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. டைலாக்ஸ் ஓவர்லேப் ஆகுறது, நமக்கு வந்து பாதி டைலாக்ஸ் கேட்கல, அந்த மாதிரி நிறையா விஷயம் இருந்துச்சு. அதனால ஓவராலாக ஓகே, அவ்வளோதான். கேரக்டர் ரொம்ப சூப்பரான கேரக்டர். அவரோட எண்டிங்குமே நல்லா இருந்துச்சு. ஒரு தலைவனா கரெக்டாக இருந்தாருன்னு நினைக்கிறேன். லுக் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வியர்டா ஃபீல் ஆச்சு, அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு, நல்லா செட் ஆயிருந்துச்சு. அந்த டிஹெச் பண்ண லுக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மஞ்சு வாரியர் தான் சோல் ஆஃப் த ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லாவே பண்ணியிருந்தாங்க அவங்க. பிஜிஎம் இளையராஜா வந்து ஆஸ் யூஷுவல் பக்காவாக பண்ணியிருந்தாரு, எல்லாமே சூப்பர். கிளைமேக்ஸ் கண்டிப்பா சூரியோட அந்த ஒரு லெட்டர் மாதிரி வரும், லாஸ்ட் லெட்டர் மாதிரி, அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல சூரியோட ரோல் எவ்வளவு? இந்த படத்துல சூரியோட ரோல் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பாதி தான். இவர் வந்து ஒரு இவரோட ஜேர்னி தான், ஆனால் விஜய் சேதுபதி தான் மெயினான ரோல் இருந்த மாதிரி இருந்துச்சு. எந்த இடத்துல லேக் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக் ஆன மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ஸ்டோரி இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு குட் ஃபிலிம் தான். ஓவரால் குட் ஃபிலிம் தான். நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. நல்லா பாலிடிக்ஸு, ஒரு கல்வி, எல்லாத்தோட இம்பார்ட்டன்ஸும் இருக்கு. ஒருத்தவங்க கோவப்பட தேவைனால எல்லாமே அதில் கொடுக்குறாங்க, நல்லா இருக்குண்ணா படம். படத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீன் என்ன சீன் சொல்லலாம்? படத்துல வந்து எல்லா சீனும் பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம், நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி கேரக்டர்லாம் பங்கமா இருக்குண்ணே, தரமா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. சூரியோட மஞ்சு வாரியர் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கு, மியூசிக்லாம் எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா போச்சுண்ணே, நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டா போச்சு. நல்லா இருக்கு படம், நல்லா கருத்தா இருக்கு. அரசியல் நல்லா பேசுறாங்க, அந்த ஜாதி நல்லா இது ஒரு புரிய வரணும், மக்களுக்கு புரிய வரணுன்றத நல்லா பேசுறாங்க, நல்லா இருக்கு படம். ஓகேண்ணா, எல்லாமே நல்லா இருக்குண்ணா. லாக் ஆகிற மாதிரி எங்கேயும் தெரியல, எப்போ போனோம் எப்போ வந்தோன்றதே தெரியல, ஒரு கருத்து தெரிஞ்சுக்கணும் அதுல இருந்து, அவ்வளோ. அப்படிலாம் இல்லைண்ணா, எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா வந்து கதையை வந்து யாரும் புரியணும்னு வந்து பாக்குறது இல்லைல்ல, இப்ப முன்ன மாதிரி சும்மா ஏதோ வந்தோம் டைம் பாஸ் பண்ணோம் போனோம்னு தான் இருக்காங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப லென்த், ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இந்த படம் ஆமா 2:52 நினைக்கிறேன், 3 மணி நேரம் 8 நிமிஷம் கம்மி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு படம், அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல, நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம், எல்லாரும் இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த ஃபைட்னால லேக் ஆன மாதிரி இருந்தது. உண்மையிலே சூப்பரா இருக்கு. சூரி, விஜய் சேதுபதி, சேத்தன் சார்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சேத்தன் சார் நெகட்டிவ் ரோலை ரொம்ப அழகா கேரி பண்ணியிருக்காரு. அவர் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கோவம் வர அளவுக்கு நல்லா கேரி பண்ண நடிச்சாருன்றதோட உண்மையில அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்காரு. சேத்தன் சார் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் சேதுபதி ஸ்டோரிஸ், அவர் நடிச்ச விதம் எல்லாமே சூப்பரா இருந்தது. விஜய் சேதுபதியோட அந்த டெத் வந்து நமக்கு ரொம்ப இம்பாக்ட் பண்ற லெவல்ல இருந்தது, சூப்பரா இருந்தது. லாஸ்ட் சூரியோட டிசிஷன் மேக்கிங் அந்த லெவல் சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. மியூசிக் பெருசா ஸ்கிரீன்ல வந்து காட்டல, ஸோ மியூசிக் வந்து நம்ம வெளியில பார்க்கலாம். மியூசிக் கொஞ்சம் லைட்டா ரொம்ப கம்மியா தான் காட்டியிருக்காங்க. புரியல? கென், ஐ டோன்ட் நோ கென். படத்தோட மைனஸ் என்ன சொல்லுவீங்க? அந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைட் சீன் தான் ரொம்ப கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஃபைட் சீன்ஸ் ரொம்ப ஆக்ஷன் தான், கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நிறையா இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அதிகமா இருந்தது, கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். அந்த வளையற சீன்ஸ்ல கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி இருந்தது, அது மட்டும் தான் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்தது. மித்தபடி சூப்பரா இருந்தது. இல்ல, முடிச்சிட்டாங்க, பார்ட் 2லயே முடிச்சிட்டாங்க. விஜய் சேதுபதிக்கு தான் அதிகமா கொடுத்திருக்காங்க. அவரோட ஸ்டோரி தான் மோஸ்டா கேரி ஆயிடுச்சு. சூரி படம் இல்லாம விஜய் சேதுபதி படமா இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூரியோடது, செகண்ட் ஹாஃப் விஜய் சேதுபதியோடது. அப்சல்யூட்லி படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு சீன் என்ன சீன்? அந்த கென் வர ஃபைட் சீன் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. மியூசிக் இல்லாம சூப்பரா இருந்தது. விஜய் சேதுபதி ரோல் இருக்கு, அவர் தான் ப்ரோ மெயின் ரோல். படம் ஃபுல்லாவே அவர் தான் வர ஸ்கிரீன் பிரசன்ஸ் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவர் அந்த ஒரு விதமான ஒரு கேரக்டர்ல காட்டும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு யங்கா அவர் வந்து விஜய் சேதுபதியே பார்க்க முடியல, அந்த கேரக்டராவே தான் பாப்பாரு. வாத்தியாவரை தான் அந்த படம் ஃபுல்லாவே பாக்குற மாதிரி இருந்தது. மஞ்சோட ஆக்டிங் நல்லா இருந்தது ப்ரோ, டீசெண்டா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் பிஜிஎம்ல எப்படி இருந்தது? சான்ஸே இல்லை ப்ரோ, இளையராஜா தான். எங்க லேக் ஆச்சு? லேக்லாம் எனக்கே தெரியல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு என்ன பொறுத்தவரைக்கும் லேக்கே இல்லை படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரைக்கும் ஸ்கிரீனை விட்டு கண்ணே போல. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் கொஞ்சம் வந்து அந்த கதைப்படி போறாங்க, கிளைமேக்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி முடிச்சிடுறாங்க. சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு எவ்வளவு வித்தியாசம்?
ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அதான் சூரி மெயின் கேரக்டரா நம்ம படம் ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியும். இதுல விஜய் சேதுபதி தான் படம் ஃபுல்லா இருக்க மாதிரி தெரியும். அவ்வளவுதான். புரியல ப்ரோ. முக்கியமான இருக்கு ப்ரோ. அவர் தான் ப்ரோ செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப அவர் வர சீன்ல நாங்களே ஏந்து கத்துறோம். அவ்வளவு கூஸ் பம்ப்ஸா இருந்தது. கிளைமேக்ஸ் தான் ப்ரோ. எனக்கு கிளைமேக்ஸ் பிடிச்சது. எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்க நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. செம்மையா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. பயங்கரமா இருக்கு ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடான தான் இருந்தது எல்லாமே. இருக்கு. நல்லா இருக்கு. சூரியோட கேரக்டர் தான். பயங்கரமா இருக்கு. அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் தான். அவ்வளவு.